சார் இப்போ எங்க பேத்திக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும். ஓகே சார். எது புதுசு வாங்கலாமா ஆ இல்ல செகண்ட் ஹேண்ட் ரீபர்பிஷ் வந்திருக்குதே ஆமாங்க சார். அது வாங்கலாமா? எது உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சார், இப்போ இந்த ரீஃபர்பிஷ்டுன்னு நிறைய இம்போர்ட்டட் லேப்டாப் வந்துட்டு இருக்குங்க. ம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா கிளீன் பண்ணிடுவாங்க. ம் ம் மதர் போர்டு ம் இதெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிடுவாங்க. சரி. கீபோர்டு மேல இருக்கிற கீபோர்ட்ஸ் வந்து நியூவா போடுவாங்க. ம் ம் டிஸ்பிளே பேனல்ஸ் நியூவா மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. ம் 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 ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான், ஒவ்வொரு காம்பனன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் அது ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்றாங்க. சரி சரி. ரேமும் வந்து நியூ எஸ்எஸ்டி எல்லாம் போட்டுறாங்க. ம் ம் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா சார், ம் இம்போர்ட் ஆகுற லேப்டாப்ல ம் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குதுன்னு நாம நோட் பண்ணணும். ம் 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 ஏன்னா ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இங்க வருது. சரி. அப்ப எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குதுன்னு பாத்துக்கணும். ம் இதுக்கு வந்து அந்த ரீஃபர்பிஷ்டு சப்ளை பண்றவங்க உத்தரவாதம் தருவாங்களான்னு கேட்டு, ம் 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 பிளஸ் ஒரு அங்க இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் வந்து ஓஎஸோட சப்ளை பண்ணிடுவாங்க. சரி. எகைன் மறுபடியும் நீங்க ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா அந்த ஓஎஸ் அந்த லேப்டாப்ல இன்ஸ்டால் ஆகுதான்னு பாத்துக்கணும். சரி. இது ஒன்று. ப்ராசஸர் மெயினா பார்க்கணும். ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸர். ஏன்னா உங்களுடைய பர்பஸ் இன்ஜினியரிங் பர்பஸ். சரி. உங்க பேத்தி வந்து இன்ஜினியரிங் படிக்குது. ஆமா. சோ அதுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் எபோவ் 6th ஜெனரேஷன், எபோவ் 6th, 8th ஜெனரேஷன் இருந்தா பரவாயில்ல. 8th ஜெனரேஷன்ல இன்டெல் 3 ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. i3 8th ஜென் இருக்கு. இப்ப வரதெல்லாம் 13th 14th போயிடுச்சுங்க. இம்போர்ட்டட் வரது வந்து i3 8th வருது, i3 8, i5 8th வருது, i7 9th வருது. சரி. சோ இதெல்லாம் வரப்ப நீங்க எபோவ் வந்து 8th ஜென் இருந்தா பரவாயில்ல. சரி. அந்த கான்ஃபிகரேஷன் இருந்தா பரவாயில்ல. பிளஸ் வாரண்டி, அதாவது டெஸ்டிங் வாரண்டி வந்து மினிமம் வந்து ஒரு 15 days டெஸ்டிங் வாரண்டி வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டுங்க. சோ இது மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. சரி. புது லேப்டாப்னுடைய பிரைஸ் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்புக்கும் புது லேப்டாப்னுடைய பிரைஸுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. இப்போ புதுசு என்ன விலை இருக்குது சார்? புதுசு வந்து 55,000 வருது சார். 55. செகண்ட் வந்து ஒரு 25,000 பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ மீதி ஆகுது, பணம் மீதி ஆகுது. பட் இந்த ஃபேக்டர்ஸ் நமக்கு எது இடைஞ்சலா இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அது ஒண்ணு செக்யூரிட்டி கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க வந்து நாம ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ இந்த சாஃப்ட்வேர் எனக்கு டவுன்லோட் பண்ணிருக்கல, எனக்கு நீ பேமெண்ட் கட்டு அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்துடக்கூடாது. சரி சரி. இது மாதிரி உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுக்கறேன், அதுல எந்த இஷ்யூ இல்லைன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.